அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ராதிகாவை பார்க்க முடியாம கோபி தவிச்சு போயிருக்காரு. இன்னொரு பக்கம் கோபி பாக்கியா ரெண்டு பேருமே நம்ம ராதிகாவோட வீட்டை பார்த்துட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வராங்க. வீட்டில் வந்துட்டு நம்ம பாக்கியா என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட ரெஸ்டாரண்ட்டில் வரவு செலவு கணக்கு எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம செல்விக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கொஞ்ச நாளாக நமக்கு நல்லாவே லாபம் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிற அந்த சமயத்தில் இவங்க யாருமே எதிர்பாராத விதமாக நம்ம ராதிகா கால் பண்ணுறாங்க பாக்கியாவுக்கு. இதை பார்த்ததுமே நம்ம பாக்கியா ரொம்ப ஷாக் ஆகிறாங்க. செல்வி ராதிகா தான் கால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே நம்ம பாக்கியா என்ன பண்ணுறாங்கன்னா ராதிகாவோட ஃபோன் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. ராதிகாவும் எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க உடனே பாக்கியா என்ன பண்ணேன்னா, சரி நான் நல்லா தான் இருக்கேன், உங்களுக்கு எப்போ என்கிட்ட பேசணும்னு தோணாலும் நீங்கள் பேசுங்க, ஆனால் எங்கே போயிட்டீங்க, நீங்கள் ஏன் இப்படி சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டீங்க, இப்போ நீங்கள் எங்கே இருக்கிறீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ராதிகா என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை பாக்கியா நான் எங்கே இருந்தாலும் நல்லா தான் இருக்கேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இவ்வளோ நாள் என்னை நினச்சி நீங்கள் கஷ்டப்பட்டது எல்லாமே போதும், உங்களோட வாழ்க்கையை பற்றி நீங்கள் கொஞ்சம் யோசிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பாக்கியா ராதிகா ரெண்டு பேரும் ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கிற விஷயத்த நம்ம கோபி எதிர்பாராத விதமாக கேட்குறாரு. கேட்டதுமே என்ன பண்ணுன்னா, சரி நம்ம கொஞ்ச நேரம் இங்கே நின்று கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா பேசிக்கிட்டு இருக்கிறத எல்லாமே கேட்டுட்ருக்காங்க. நம்ம பாக்கியா என்ன பண்ணனா, ஏன் இவ்வளோ அவசரப்பட்டு நீங்கள் இந்த அளவுக்கு முடிவெடுப்பீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை, டைவர்ஸ் அளவுக்கு போயிருப்பீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா சொல்ல உடனே நம்ம ராதிகா என்ன பண்ணான்னா, எல்லாமே யோசிச்சு தான் பண்ணியிருக்கேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறாங்க. கரெக்டாக அந்த டைமில் நம்ம கோபி வராரு. கோபி வந்து பாக்கியா கிட்டே ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க, பாக்கியா ப்ளீஸ் நான் ராதிகா கிட்டே பேசணும், நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கேட்குறாங்க. வேறு வழி இல்லாமல் நம்ம பாக்கியாவும் ஃபோனை கோபி கிட்டே கொடுக்குறாங்க. ராதிகா என்ன பண்ணுறாங்கன்னா, கோபி ஹலோன்னு சொன்னதுமே ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ண உடனே நம்ம கோபி என்ன பண்ணுறா, பாக்கியா ஃபோனை கட் பண்ணிட்டாங்க, நான் திரும்ப ஒரு டைம் ரீடைல் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதிகாவுக்கு திரும்ப ட்ரை பண்ணுறாரு. கோபி பேசுகிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ராதிகா மொபைலை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுறாங்க. இதை சொல்லிவிட்டு நம்ம கோபி என்ன பண்ணுன்னா, ஃபோன் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தோடு நம்ம பாக்கியா கிட்டே ஃபோனை கொடுத்துட்டு கிளம்பி போகிறாங்க. கோபியோட இந்த நிலைமையை நினச்சி நம்ம பாக்கியா வருத்தப்படுறாங்க. இன்னொரு பக்கம் செல்வி என்ன பண்ணுறாங்கன்னா, அக்கா நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கோங்க, கோபி சார் இப்போ பண்ணுறதுக்கெல்லாம் நினச்சி நான் கொஞ்சம் கூட அவர் மேலே கவலைப்படலை, சொல்லப்போனால் நான் சந்தோஷம் தான் படுறேன், ஏன்னா உங்களை என்ன மாதிரி சுச்சுவேஷனில் அவர் விட்டுட்டு போனாருங்கிறதெல்லாம் என்னோட கண்ணுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம செல்வி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் கண்டிப்பாக சந்தோஷம் அப்படிங்கிற முடிவை நம்ம ராதிகா எடுத்திருக்காங்க. என்னாக போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.